நாம இறங்கணும், நாம கனி கொடுக்கணும். கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலன் கொடுக்க மாட்டாது, அது நிலத்தில் விழுந்து செத்ததை ஆனால் அது பலன் கொடுக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை பேசுறார். கர்த்தருக்கு ஜீவனுள்ள ஊழியம் வேணும், எந்திரங்களின் ஊழியம் வேண்டாம். அவருக்கு ஜீவனுள்ள ஊழியம் வேணும், ஜீவனுள்ள ஆராதனை வேணும், ஜீவனுள்ள காணிக்கை வேணும். ஆபேல் கொடுத்த பலியிலே ஜீவன் இருந்தது, காயின் கொடுத்த பலியிலே ஜீவன் இல்லை. அதான் வித்தியாசம். ஒரு ஆராதனையிலே ஜீவன் இருந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், ஜீவன் இல்லாவிட்டால் தள்ளி விடுவார். அது ஆராதனை மாதிரி தான் தெரியும், காணிக்க மாதிரி தான் தெரியும், அதுல உயிர் இல்லை. ஆனா ஆபேல் கொடுத்ததுல ஜீவனும் ஆவியும் இருந்தது, ஜீவன் இருந்தது. ஜீவனுள்ள காணிக்கை, ஜீவனுள்ள ஆராதனை, ஜீவனுள்ள பாட்டு, ஜீவனுள்ள ஊழியம், அதை செய்யத்தான் கர்த்தர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அப்ப நம்ம இறங்கணும், நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம மூலம் தலைமுறை பறக்கணும். இந்த உத்தரவாதம் பெருசு. நீங்க இல்லாம எழுப்புதல் வராது, எழுப்புதல் இல்லாம கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் பிறக்க மாட்டாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக கர்த்தருடைய ரட்சிப்பையும் ராஜ்யத்தையும் சொல்லுகிற சுவிசேஷகர்கள் வேண்டும். அது இல்லாவிட்டால் அந்த எழுப்புதல்ல ஜனங்கள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் கர்த்தர் எழுப்புதல் வரப்போறதுக்கு முன்னாலேயே வரப்போகிற எழுப்புதல் அணைந்து விடாமல் இருப்பதற்கு சுவிசேஷ தலைமுறை வேணும் தான்